ரைஸை மட்டும் இல்லைங்க, மில்லட்ஸை கூட இப்படி உதிரி உதிரியாக பண்ணலாம். அளவான தண்ணி வச்சு அழகாக குக் பண்ணலாம். பிரியாணி ஸ்டைலில் ஒரு 1 பாட் தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல இங்கே நான் 1 கப் சாம அரிசியை நல்லா கழுவிட்டு 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது கூட பொடியா நறுக்குன 1 வெங்காயம், 1 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் டிரான்ஸ்பரண்டா ஆனதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதுல பொடியா நறுக்குன 3 தக்காளி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1/4 கப் தயிர் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. 1 கப் சாம அரிசிக்கு 1/4 கப்பு தண்ணி, உப்பு சேர்த்து நல்லா கொதிச்சதும் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்து கலந்து விடுங்க. குக்கரை மூடி ஹை ஃப்ளேம்ல 4 விசிலுக்கு வேக வைங்க. 4 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷம் கழிச்சு கரண்டியோட கைப்பிடி இல்லைன்னா ஃபோர்க் வச்சு பொறுமையா ஓரங்கள்ல இருந்து கலந்து விடுங்க. கரண்டி வச்சு கிண்ட வேண்டாம், சாதம் குழஞ்சிடும். கலந்துட்டு கூட கொஞ்சம் தயிர் பச்சடி வச்சுட்டு சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும்.